ஒரு சிலபஸை ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும் போதுமா? கண்டிப்பா இல்ல இல்லையா? ஸோ அத வந்து ஒழுங்கா நம்ம வந்து கிளாஸ் ரூம்ல வந்து போய் சொல்லி தரணும். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சத எவாலுவேட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஏதாவது ரிசல்ட் கம்மியாச்சுன்னா, அத நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத யோசிக்கணும். இந்த கம்ப்ளீட் சைக்கிள்க்கு பேரு தான் கரிக்குலம் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹாய் ஆல் வெல்கம் டு பிஎட் ஸ்டடி மாஸ்டர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கிராஷ் கோர்ஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த சப்ஜெக்ட் நாலேஜ் அண்ட் கரிக்குலம். இது வந்து செம் 4ல வர ஒரு பேப்பர். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அண்ட் 10 மார்க் கொஷின்ஸ் பார்த்துடலாம் இந்த கிராஷ் கோர்ஸில். இது வந்து யூனிட் 4 வந்து ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணலாம். அதில் மெயினாக என்ன டாபிக்ஸ் கேட்பாங்க அப்படின்னு. 5 மார்க் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் டைலர்ஸ் கரிக்குலம் இன்கொயரி மாடல்னு கேட்டிருக்காங்க. டைலரின் பாடத்திட்ட விசாரணை மாதிரியை சுருக்கமாக விளக்குக. நெக்ஸ்ட்டு ஃபேஸஸ் ஆஃப் கரிக்குலம் டெவலப்மெண்ட், பாடத்திட்ட மேம்பாட்டின் படிநிலைகளை விளக்குக. அடுத்து 10 மார்க் எடுத்துட்டோம் அப்படின்னா கரிக்குலம் இம்ப்ளிமெண்டேஷன் மாடல் ஓஆர்சியும் எல்ஓசியும் கேட்டிருக்காங்க. ஓஆர்சி மற்றும் எல்ஓசி பாடத்திட்ட செயல்படுத்தல் மாதிரிகளை விளக்குக. டபாஸ் அண்ட் செய்லர் அலெக்சாண்டர்ஸ் மாடல் கேட்டிருக்காங்க. டபா மற்றும் சேலர் அலெக்சாண்டர் பாடத்திட்ட மேம்பாட்டின் மாதிரிகள். அடுத்து ஃபேஸஸ் ஆஃப் கரிக்குலம் டெவலப்மெண்ட் ப்ராசஸ், பாடத்திட்ட மேம்பாட்டு செயல்முறையின் படிநிலைகளை விளக்குக. எல்ஓசி அண்ட் ஓஓசி கரிக்குலம் இம்ப்ளிமெண்டேஷன் மாடல் திருப்பி கேட்டிருக்காங்க. ஃபேஸஸ் ஆஃப் கரிக்குலம் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா டாபிக்ஸாக ஃபேஸஸ் ஆஃப் கரிக்குலம் டெவலப்மெண்ட் ப்ராசஸ், அதாவது பாடத்திட்ட மேம்பாட்டு செயல்முறைகளின் படிநிலைகள், டைலர்ஸ் கரிக்குலம் இன்கொயரி மாடல், டைலரின் பாடத்திட்ட விசாரணை மாதிரி, டபா கிராஸ் ரூட் சொல்லலாம், செய்லர் அலெக்சாண்டர், ஓஆர்சி, எல்ஓசி இதெல்லாமே. ஸோ இதில் நம்ம இம்பார்ட்டண்டான இந்த டாபிக்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரிப்பீட்டான டாபிக் பார்த்தீங்கன்னா த ஃபேஸஸ் ஆஃப் கரிக்குலம் டெவலப்மெண்ட் ப்ராசஸ், பாடத்திட்ட மேம்பாட்டு செயல்முறையின் கட்டங்கள். ஸோ கரிக்குலம் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் வந்து 4 மெயின் ஃபேஸஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கரிக்குலமை நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ ஒரு ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி தான். அடுத்து வந்து அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஒரு ஸ்கூலில். அதுக்கப்புறம் எவால்வேட் பண்ணணும் எவ்வளோ நல்லா இருக்குது அந்த கரிக்குலம் அப்படின்றத. அதுக்கப்புறம் இம்ப்ரூவ் பண்ணும், ஏதாவது ஒரு மைனஸ் ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டிய ஒரு ஸ்டேஜ் வந்துச்சு அப்படின்னா. ஸோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ஸோ இதை வந்து நீங்கள் CIEIன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் திஸ் ஸ்டெப்ஸை. ஸோ கரிக்குலம் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது இங்கே பாடத்திட்ட உருவாக்கம். ஸோ இதுக்கு கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு செட் பண்ணணும், இலக்குகள் மற்றும் நோக்கங்கள். ஏன்னா ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதுதானே பண்ணுவோம், அந்த மாதிரி. அதுக்கப்புறம் செலெக்ஷன், கண்டென்ட் செலெக்ஷன், பாட உள்ளடக்க தேர்வு, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் கண்டென்ட் வைக்க போகிறீங்க, லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கொடுக்க போகிறீங்க, கற்றல் அனுபவங்கள், ஆர்கனைசேஷன் அண்ட் இன்டகிரேஷன், ஒழுங்கமைத்தல் மற்றும் ஒருங்கிணைத்தல் பண்ணுவீங்க, எதை கரெக்டாக ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் கண்டென்ட் செலெக்ஷன் க்ரைட்டீரியா, உள்ளடக்க தேர்வு அளவுகோல், எதை பொறுத்து ஒரு கண்டென்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. ஸோ ஒரு யூடியூப்லேயோ நீங்கள் வீடியோ போடும்போதோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸோ கண்டென்ட்டை கரெக்டாக செலக்ட் பண்ணணும். ஸோ அது வந்து வேலிடாக இருக்கணும், செல்லுபடித்தன்மை இருக்கணும், சிக்னிஃபிகண்ட் முக்கியத்துவமாக இருக்கணும், யூட்டிலிட்டி பயன்பாடு உள்ளதாக இருக்கணும், லேர்னர் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து கற்பவர் எவ்வளோ ஆர்வமாக அதை படிக்கிறாரு, ப்ராக்டிகபிலிட்டி அப்படின்னா நடைமுறை சாத்தியம், லேர்னபிலிட்டி அப்படின்னா கற்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கணும் அந்த கண்டென்ட்டுக்கு. ரொம்ப கஷ்டமானதையும் நம்ம கொடுத்துட முடியாது இல்லையா. இதில் 6 டைமென்ஷன் சொல்கிறாங்க. ஸ்கோப், பரப்பு, சீக்வன்ஸ் வரிசை இருக்கணும், கண்டினியூட்டி தொடர்ச்சி இருக்கணும், இன்டகிரேஷன் ஒருங்கிணைப்பு இருக்கணும், ஆர்டிகுலேஷன் தொடரமைப்பு இருக்கணும், பேலன்ஸ் சமநிலை, இது எல்லாமே இருக்கணும். நெக்ஸ்ட் கம்மிங் டு கரிக்குலம் இம்ப்ளிமெண்டேஷன், பாடத்திட்ட செயலாக்கம் எப்படி பண்ணுறது, பிளான்டு கரிக்குலம் அண்ட் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ், திட்டமிட்ட பாடத்திட்டம், அப்புறம் கற்பித்தல் கற்றல் செயல்முறை. இதில் 2 லெவல்ஸ் இருக்குது, இன்ஸ்டிடியூஷனல் லெவல், கிளாஸ் ரூம் லெவல், நிறுவன நிலை, வகுப்பறை நிலைன்னு 2 நிலைகள் சொல்கிறாங்க. மோட்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் இன்ஸ்ட்ரக்ஷன், குரூப் டீச்சிங், டிஸ்டன்ட் லேர்னிங், தனிப்பட்ட கற்பித்தல், குழு கற்பித்தலாக இருக்கலாம், தொலைதூர கற்றலாக இருக்கலாம். இது வந்து இந்த மாதிரி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஒரு கரிக்குலம் நீங்கள் டிசைன் பண்ணிட்டீங்க,
அதை இந்த லெவலில் வச்சு நீங்கள் செக் பண்ணணும். அடுத்து என்னென்ன மோடில் நீங்கள் கொடுக்க போகிறீங்க, என்னென்ன முறையில், அதுக்கப்புறம் என்னென்ன எக்ஸ்பெக்டட் சேஞ்சஸ், எதிர்பார்க்கப்படும் மாற்றங்கள், நாலேஜில் என்ன மாற்றம் நிகழும், ஸ்கில்ஸில், திறன்களில், ஆட்டிடியூடில், மனப்பான்மையில் என்ன மாற்றம் நிகழும் இந்த கரிக்குலம் வந்த பின்னாடி, இன்ட்ரெஸ்ட், ஆர்வம் எப்படி இருக்குது. ஸோ இது இம்ப்ளிமெண்டேஷனில் வர ஸ்டெப்ஸு. நெக்ஸ்ட்டு எவால்வேஷனில் என்ன பண்ணுறாங்க, டிட்டர்மைனிங் த கரிக்குலம் குவாலிட்டி. ஓகே, நம்ம ஒன்று டெவலப் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம், அது குவாலிட்டியானதாக இருக்கா, பாடத்திட்ட தரத்தை கண்டறிதல். இம்ப்ரூவிங் த இன்ஸ்ட்ரக்ஷன், கற்பித்தலை மேம்படுத்துதல். இம்ப்ரூவிங் த மெட்டீரியல்ஸ், கற்பித்தல் பொருட்களை மேம்படுத்துதல். இதை நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணணும். ஸோ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும், ஏன்னா ஒவ்வொரு நாளும் இங்கே மாறிட்டே இருக்குது. ஸோ டிஜிட்டல் வேர்ல்ட் ஆயிடுச்சு, அதனால அதுக்கேற்ற மாதிரி கரிக்குலமாக இருக்கணும். ஸோ எவால்வேட் பண்ணும், ஓல்டு கரிக்குலமாக ஆயிடக்கூடாது. சிஐபிபி எலமெண்ட்ஸ் என்னென்னா கான்டெக்ஸ்ட், இன்புட், ப்ராசஸ், ப்ராடக்ட். சூழல், உள்ளீடு, செயல்முறை, விளைபொருள். ஸோ இதை பொறுத்து நீங்கள் வந்து எவால்வேட் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரிக்குலம் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ எவால்வேட் பண்ணியாச்சு, ஏதாவது ஒரு மைனஸ் இருக்குது, இம்ப்ரூவ் பண்ணணுன்னா அதை இம்ப்ரூவ் பண்ணணும் நீங்கள். ரீசன்ஸ், காரணங்கள், நாலேஜ் எக்ஸ்ப்ளோஷன், ஏன்னா அறிவு பெருக்கம், ஒவ்வொரு நாளும் ஒரு டிஸ்கவரி, ஒவ்வொரு நாளும் வந்து அறிவு வந்து விரிவடைஞ்சிட்டே போயிட்டுருக்கு. சோஷியல் சேஞ்ச், சமூக மாற்றம் நிகழுது. ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ், ஆராய்ச்சி முடிவுகள் வருது. சயின்டிஃபிக் இன்வென்ஷன், அறிவியல் கண்டுபிடிப்புகள் வருது. டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட், தொழில்நுட்ப வளர்ச்சினால நிறைய டேட்டா நமக்கு கிடைக்குது. இதில் ஸ்டேஜஸ், படிநிலைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீட் ஐடென்டிஃபிகேஷன், தேவையை நம்ம வந்து கண்டறியணும். பிளானிங் பண்ணணும், திட்டமிடணும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. இம்ப்ளிமெண்டேஷன், செயல்படுத்தணும். எவால்வேஷன், மதிப்பிடணும். மானிட்டரிங், கண்காணிக்கணும். இதுதான் இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்க ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்கூல் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை ஏஐ அப்படின்ற ஒரு சப்ஜெக்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க கரிக்குலத்தில். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கரிக்குலம், ஏஐ கரிக்குலம், அதில் வந்து தே மஸ்ட் ஃபஸ்ட்டு செலக்ட் த டாபிக்ஸ், ஆக்டிவிட்டீஸ் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ரெண்டாவது இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜில் டீச்சிங் இட் இன் த கிளாஸ் ரூம், அது வந்து இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜில் நடக்கும். நெக்ஸ்ட்டு செக்கிங் த ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங் வந்து எவால்வேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே பார்த்தோம் இல்லையா, அந்த ஸ்டேஜில் நடக்கும். அதுக்கப்புறம் சேஞ்சிங் த சிலபஸ் ஆர் டீச்சிங் மெத்தட்ஸ் எந்த ஸ்டேஜில் நடக்கும் அப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட் இந்த ஸ்டேஜில் நடக்கும். இதுதான் ஒரு ஃபேஸஸ் ஆஃப் கரிக்குலம் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் ஓஆர்சி கரிக்குலம் இம்ப்ளிமெண்டேஷன் மாடல். ஓஆர்சி பாடத்திட்ட செயலாக்க மாதிரி. ஃபஸ்ட்டு இதோட மெயின் ஐடியா, முக்கிய கருத்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் த ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச். ஸோ ஒரு மாற்றத்துக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ், மாற்ற எதிர்ப்பை குறைத்தல், அதுதான் வந்து இதோட மெயின் ஐடியா இந்த மாடல் சொல்கிறது. இப்போ ஒரு நியூ டீச்சிங் மெத்தட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா டீச்சரும் அதை உடனே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இல்லையா. சில பேர் ரொம்ப பயப்படுவாங்க, டவுட் பண்ணுவாங்க, இல்லை ஒர்க்லோடு கன்சர்ன் வரும், நிறைய ஒர்க்லோடு ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரெசிஸ்ட் பண்ணுறாங்க அந்த சேஞ்ச், அதை எப்படி மாற்றுறது, அதுதான் இந்த மாடல் சொல்லுது. ஸோ ஓஆர்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஓவர் கம்மிங் ரெசிஸ்டன்ட் டு சேஞ்ச், அதுதான் இந்த மாடல். ஸோ இது வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து மெயினாக ஹெல்ப் பண்ணுது ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு. அண்ட் சக்ஸஸ்ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் அ நியூ கரிக்குலம் கேன் பி மேட் வித் திஸ் மாடல். ஸோ ரிமூவ் த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஃபியர், தவறான புரிதல் மற்றும் பயத்தை நீக்குது. மோட்டிவேட் த டீச்சர்ஸ், ஆசிரியர்களை ஊக்குவிக்குது. பார்ட்டிசிபேஷன் நாட் மியர் ஆர்டர்ஸ், உத்தரவு மாதிரி இல்லை, பங்கேற்பை வந்து உண்டாக்குது. ஸோ மாற்றத்திற்கான எதிர்ப்பை வெல்லுதல், அதுதான் இந்த பாடத்திட்ட செயலாக்க மாதிரி. இதில் இருக்க ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, உத்திகள் பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்ட்டி மீட்டிங்ஸ், ஆசிரியர் கூட்டங்கள் மூலமாக நீங்கள் அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணலாம். ஷேரிங் த கன்சர்ன், அக்கறைகளை பகிர்தல் மூலமாக. பிளானிங், திட்டமிடுதல் மூலமாக. கொஷினர்ஸ், வினாத்தாள்கள் மூலமாக. ஃபீட்பேக், பின்னூட்டம் மூலமாக இந்த ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணி இந்த மாடல் மூலமாக நம்ம அந்த ரெசிஸ்டன்ஸை வந்து ஓவர் கம் பண்ணலாம். இதில் 4 கன்சர்ன் ஸ்டேஜஸ் இருக்குது, 4 அக்கறை நிலைகள் அப்படின்னு அதை சொல்கிறாங்க. அன்ரிலேட்டட் கன்சர்ன், தொடர்பில்லாத அக்கறை அப்படின்றது. நோ இன்ட்ரெஸ்ட் இன் சேஞ்ச், சில டீச்சருக்கு சேஞ்ச் பண்ணிக்கணுன்ற இன்ட்ரெஸ்டே இருக்காது, மாற்றத்தில் ஆர்வமின்மையாக இருப்பாங்க. அண்ட் நோ பர்சனல் கனெக்ஷன், தனிப்பட்ட தொடர்பின்மையோடு இருப்பாங்க அவங்க.
ஸோ இதை நம்ம ஓவர் கம் பண்ணோம். ஏன்னா எந்த கன்சர்ன் இருக்குன்னு தெரிஞ்சாதான் அதை நம்ம ஓவர் கம் பண்ண முடியும். அண்ட் பர்சனல் கன்சர்ன் இருக்கும், தனிப்பட்ட அக்கறை. எஃபெக்ட் ஆன் டீச்சர், ஆசிரியர் மீது ஏற்படும் தாக்கம் எப்படி இருக்குமோ அப்படின்னு. ஃபியர் ஆஃப் சேஞ்ச், மாற்றத்தை பற்றிய பயம் இருக்கலாம். கம்பேரிசன் வித் எக்ஸிஸ்டிங் ப்ரோக்ராம், ஏற்கனவே இருக்கதே நல்லா இருக்கே எதுக்கு மாத்துறாங்க, தற்போதைய திட்டத்துடன் ஒரு ஒப்பீடு பண்ணிட்டே இருப்பாங்க. டாஸ்க் ரிலேட்டட் கன்சர்ன், பணி தொடர்பான அக்கறை. டைம் தேவை அப்படின்னு நினைக்கிறது, தேவையான நேரம். டீச்சிங் மெத்தட், கற்பித்தல் முறைகள், அதில் மெட்டீரியல்ஸ் அண்ட் சப்போர்ட், பொருட்கள் மற்றும் உதவி. ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன், நடைமுறை செயலாக்கம். இது எல்லாத்துலேயுமே ஒரு கன்சர்ன் இருக்குது. அண்ட் இம்பேக்ட் ரிலேட்டட் கன்சர்ன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இதனால எவ்வளோ பெனிஃபிட் ஆகுறாங்க, மாணவர் நலன், லேர்னிங் அவுட்கம்ஸ், கற்றல் விளைவுகள் பற்றி, டீச்சர் பர்ஃபார்மன்ஸ், ஆசிரியர் செயல்திறன் பற்றி, ஸ்கூல் இம்ப்ரூவ்மெண்ட், பள்ளி மேம்பாடு பற்றி இருக்கிற கன்சர்ன்ஸ். ஸோ இது 4 நீங்கள் எழுதிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு ஸ்கூலே இப்போ நிறைய பேர் ஸ்மார்ட் போர்ட் டீச்சிங்க்கு மாறிட்டாங்க இல்லையா. ஸோ ஸ்மார்ட் போர்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அட் ஃபஸ்ட்டு டீச்சர் என்ன யோசிக்கலாம் அப்படின்னா, அவங்களுக்கு அது ரிலேட் ஆகாமல் போகலாம். நார்மலாக பிளாக் போர்டு யூஸ் பண்ணிட்டு இருந்த டீச்சர்ஸ்க்கு இந்த டெக்னாலஜியை நான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு தோணலாம். ஸோ திஸ் இஸ் த அன்ரிலேட்டட் கன்சர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. டீச்சருக்கு கேன் ஐ யூஸ் திஸ் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு டவுட் வரலாம். என்னால் இதை யூஸ் பண்ண முடியுமா, அது பர்சனல் கன்சர்ன். அன்ரிலேட்டட் கன்சர்ன் அப்படின்றது என்ன, திஸ் இஸ் நாட் ரிலேட்டட், இது எனக்கு சம்மந்தம் இல்லாதது அப்படின்னு யோசிக்கிறது. தனிப்பட்ட கன்சர்ன்னா என்ன, பர்சனல் கன்சர்ன் அப்படின்றது கேன் ஐ யூஸ் திஸ் டெக்னாலஜி அப்படின்னு யோசிக்கிறது. டீச்சர் மே ஆஸ்க் அபவுட் த டைம், மெத்தட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ், அது டாஸ்க் ரிலேட்டட் கன்சர்ன், ஒர்க்கை பற்றி இருக்கிற கன்சர்ன். அண்ட் ஃபைனலாக டீச்சர் ஃபோக்கஸஸ் ஆன் ஸ்டூடெண்ட் லேர்னிங் அண்ட் ஸ்கூல் இம்ப்ரூவ்மெண்ட், அது இம்பேக்ட் ரிலேட்டட் கன்சர்ன் அபவுட் த ஸ்மார்ட் போர்டு இம்ப்ளிமெண்டேஷன். நெக்ஸ்ட் கமிங் டு த எல்ஓசி கரிக்குலம் இம்ப்ளிமெண்டேஷன், எல்ஓசி பாடத்திட்ட செயலாக்க மாதிரி. எல்ஓசி அப்படின்றது லீடர் அப்டக்கிள் கோர்ஸ் மாடல், அதாவது தலைமைத்துவ தடைக்கல் மாதிரி, அதுதான் எல்ஓசி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு ரேஸ்லேயே நீங்கள் ஓடுறீங்க அப்படின்னா ஒரு அப்டக்கிள் வந்துச்சுன்னா ஆஸ் அ ரன்னராக அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அதை நம்ம ஓவர் கம் பண்ணணும். என்ன நம்மளை தடுக்குது அப்படின்னு அடையாளம் கண்டுபிடிக்கணும். அடுத்து அதை ஓவர் கம் பண்ணும். அப்போ தான் நம்ம கோலை அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி கரிக்குலம் இம்ப்ளிமெண்டேஷன்லேயும் நிறைய அப்டக்கிள்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம ஓவர் கம் பண்ணும். அதுக்காக இருக்கிறதா இந்த மாடல். ஸோ திஸ் மாடல் கன்சிடர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆஸ் அன் அப்டக்கிள். ஸோ தடை, எதிர்ப்பு தான் ஒரு முக்கிய தடை ஒரு கரிக்குலம் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ நீங்கள் டேட்டா கலெக்ட் பண்ணணும் அபவுட் த ரெசிஸ்டன்ஸ், எவ்வளோ எதிர்ப்பு இருக்குது, எதிர்ப்பு பற்றிய தரவு சேகரித்தல், ஐடென்டிஃபை அண்ட் ரிமூவ் த அப்டக்கிள், தடைகளை கண்டறிந்து நீக்குதல் பண்ணணும். லீடர்ஷிப் அண்ட் மானிட்டரிங், தலைமைத்துவம் மற்றும் கண்காணிப்பு நடத்தணும் இந்த விஷயத்தில். ஸோ இதில் எஃபெக்டிவ் லீடர்ஷிப் இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணி அதை ரிமூவ் பண்ணி அதை மானிட்டர் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க எஃபெக்டிவ் லீடர் அப்படின்றவங்க. இதில் 3 ஸ்டேஜஸ், 3 நிலைகள் என்ன, இனிஷியேஷன் தொடக்கம், அட்டம்ப்டட் இம்ப்ளிமெண்டேஷன் செயலாக்க முயற்சி, அண்ட் இன்கார்பரேஷன் முழுமையான ஒருங்கிணைப்பு. இதுதான் 3 ஸ்டேஜஸ். இதோட மெயின் இதில் 5 நிபந்தனைகள் சொல்கிறாங்க. 5 கண்டிஷன் என்னென்னா, வி மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சுக்கணும். அந்த புதுசாக வந்திருக்கு இனோவேஷன்னா புதுசாக ஏதாவது பண்ணுறது இல்லையா. ஸோ புதுமையின் புரிந்து கொள்ளுதல் தன்மை இருக்கணும். கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் அமாங் த ஸ்டாஃப், மெயினாக டீச்சர்ஸ், பணியாளர்களின் தெளிவான புரிதல், ஸ்கில் டெவலப்மெண்ட் திறன் மேம்பாடு, நெசசரி ட்ரைனிங் அண்ட் ஸ்கில்ஸ் புதுசாக வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கணும். தேவையான பயிற்சி மற்றும் திறன்கள், மெட்டீரியல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறது, பொருட்கள் மற்றும் உபகரணங்கள், அதாவது அடிக்குவேட் டீச்சிங் ரிசோர்ஸஸ், போதுமான கற்பித்தல் வளங்கள் அங்கே இருக்கணும் அந்த கரிக்குலத்துக்கு ஏற்ற மாதிரி. ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது நிறுவன கட்டமைப்பு, ஸ்ட்ரக்சர் சூட்டபிள் ஃபார் த இனோவேஷன், புதுமைக்கு ஏற்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு அந்த ஸ்கூலில் இருக்கணும். மோட்டிவேஷன் அப்படின்றது ஊக்கமளித்தல், டைம், எஃபர்ட் அண்ட் கமிட்மெண்ட் போடுறோம் இல்லையா, நேரம், முயற்சி மற்றும் அர்ப்பணிப்பு பண்ணணும் அந்த கரிக்குலத்துக்காக. ஸ்பெஷல் ஃபீச்சர், சிறப்பு அம்சங்கள் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் மானிட்டரிங், தொடர்ச்சியான கண்காணிப்பு இருக்கும் இந்த மாடலில். ஃபீட்பேக் மெக்கானிசம், பின்னூட்ட முறை இருக்கும். கரெக்ஷன் ஆஃப் அப்டக்கிள்ஸ், தடைகளை சரி செய்தல், இது எல்லாமே இருக்கும்.
ஸோ இதுதான் இந்த மாடல் LOC. ஸோ இதை USMOMனு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்ஸ், மெட்டீரியல்ஸ், ஆர்கனைசேஷன் அண்ட் மோட்டிவேஷன். இந்த பாயிண்ட் தான் இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த 3 ஸ்டேஜஸ் யூ ஹாவ் டு ரைட். ஸோ ஒரு ஸ்கூல் வந்து ஒரு இன்க்ளூசிவ் ப்ரோக்ராமே வைக்கிறாங்க, ஸோ இன்க்ளூசிவ் ஸ்கூல் ஆக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நிறைய எதிர்ப்பு இருக்கணும். ஸோ அதுக்கு டீச்சர் வந்து அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அதுக்கு ப்ராப்பர் ஸ்கில்ஸ் அவங்கள்ட்ட கொண்டு வரணும். மெட்டீரியல்ஸ் இருக்கணும். ஏன்னா இன்க்ளூசிவ் எஜுகேஷனாக ஆல் டைப் ஆஃப் சில்ட்ரன் அங்கே படிப்பாங்க. ஆர்கனைசேஷன் இருக்கணும். ஸ்கூல் ஸ்ட்ரக்சர் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். அண்ட் டீச்சர் மஸ்ட் ரிசீவ் த என்கரேஜ்மெண்ட். இதுதான் இந்த மாடல் சொல்கிறது. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஹில்டா டபாஸ் மாடல். ஹில்டா தபாவின் மாதிரி. இதை பார்க்கலாம். ஸோ இதில் இருக்க மெயின் ஃபீச்சர்ஸ் என்ன, முக்கிய அம்சங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிராஸ் ரூட் மாடல், அதாவது அடிமட்ட மாதிரின்னு இதை சொல்கிறாங்க. இதில் டீச்சர் பார்ட்டிசிபேஷன் இருக்கணும், ஆசிரியரின் பங்களிப்பு. இப்போ ஒரு கரிக்குலம் பி ப்ரிப்பேர்டு பை த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், டீச்சர்ஸ் ஹூ டைரக்ட்லி. ஏன் இங்கே டீச்சர் பார்ட்டிசிபேஷன் சொல்கிறாங்கன்னா, ஒரு கரிக்குலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட்டு வந்து அதை அட்மினிஸ்ட்ரேஷன் சைடில் மட்டும் இருந்து ப்ரிப்பேர் பண்ணால் போதாது இல்லையா. டீச்சருக்கு தான் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி இன்னும் நல்லா புரியும், ஸ்டூடெண்ட்ஸோட தேவைகள் எல்லாமே. அதனால டீச்சர்ஸ் மஸ்ட் பி இன்க்ளூடட். இண்டக்டிவ் அப்ரோச் அப்படின்றது தொகுத்தறி அணுகுமுறை. அதுதான் இதில் சொல்கிறாங்க. அதாவது மூவிங் ஃப்ரம் ஸ்பெசிஃபிக் நீட்ஸ் டு ஜென்ரல் கரிக்குலம் பிளானிங். ஸ்பெசிஃபிக்காக என்ன தேவைப்படுது குழந்தைங்களுக்கு அப்படின்றதுலேருந்து ஜென்ரலான கரிக்குலம் பிளானிங்கு போகிறது. ஸோ குறிப்பிட்டதுலேருந்து பொதுவானதுக்கு. லேர்னர் நீட்ஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன், என்ன தேவைப்படுது, கற்பவர் தேவைக்கு முக்கியத்துவம் தர்றாங்க இந்த மாடலில். ஸோ கரிக்குலம் டெவலப்மெண்ட்ஸ் பிகின்ஸ் வித் த டீச்சர் அட் த கிளாஸ் ரூம் லெவல் அக்கார்டிங் டு திஸ் மாடல். நெக்ஸ்ட்டு இதில் இருக்க 7 ஸ்டெப்ஸ். ஸோ எஸ்ஏ டைப்லையோ 5 மார்க்லையோ கேட்டாங்க அப்படின்னா இந்த 7 ஸ்டெப்ஸ் எழுதிருந்தீங்களாங்களே உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட். 7 படிநிலைகள். டயக்னோசிஸ் ஆஃப் த நீட்ஸ், தேவையை வந்து நீங்கள் கண்டறியணும். ஃபார்முலேஷன் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ், நோக்கங்களை வகுத்தல். அதுக்கப்புறம் செலெக்ஷன் ஆஃப் த கண்டென்ட், உள்ளடக்க தேர்வு. ஆர்கனைசேஷன், உள்ளடக்க ஒழுங்கமைப்பு. செலெக்ஷன் ஆஃப் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், கற்றல் அனுபவ தேர்வு. ஆர்கனைசேஷன் ஆஃப் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், கற்றல் அனுபவ ஒழுங்கமைப்பு. எவால்வேஷன் அப்படின்றது மதிப்பீடு. இந்த 7 ஸ்டெப்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஒரு டீச்சர் கண்டுபிடிக்கிறாங்க இங்கிலீஷ் ஸ்பீக்கிங்கில் ஒரு சைல்டு வந்து புவராக இருக்காங்க அப்படின்னா டீச்சர் வந்து அந்த இடத்துல ஒரு தேவை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஃபார்முலேட் பண்ணுவாங்க. சூட்டபிள் கண்டென்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி எடுப்பாங்க. அதாவது ரோல் பிளே, குரூப் டிஸ்கஷன் இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா சைல்டு வந்து இங்கிலீஷ் ஸ்பீக்கிங்கில் புவராக இருக்காங்க. அண்ட் ஃபைனலாக இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஒழுங்காக இருக்கான்னு வந்து எவால்வேட் பண்ணுறாங்க. So since this process begins with the teacher, it is called a grassroot model. Grassroot. ஸோ லோவர் லெவல்லேருந்து நம்ம ஒர்க் பண்ணுறனால தான் இது கிராஸ் ரூட் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ப்ளஸ் மைனஸும் இருக்குது. மெரிட்ஸ், நன்மைகள் என்ன, டீச்சர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, ஆசிரியரின் பங்கேற்பு இருக்குது, லேர்னர் சென்டர்ஸ், கற்பவர் மையமாக ஆக்கப்படுகிறார், பெட்டர் டிசிஷன் மேக்கிங், சிறந்த முடிவெடுத்தல் இருக்கும், கிளாஸ் ஓரியன்டட், வகுப்பறை சார்ந்தது. இதெல்லாம் ப்ளஸ். ஆனால் இதுக்கேற்ற மாதிரி மைனஸ் பாயிண்ட்ஸும் இருக்குது. டிமெரிட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும், அதிக நேரம், டெக்னிக்கல் ப்ராசஸ், தொழில்நுட்ப செயல்முறை, ரிக்வயர்ட் டீச்சர்ஸ் எக்ஸ்பர்டைஸ், ஆசிரியர் நிபுணத்துவம் தேவை இந்த ஃபீல்டில். நெக்ஸ்ட் மாடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் மாடல் வந்து செய்லர் அலெக்சாண்டர் மாடல் அண்ட் டைலர்ஸ் கரிக்குலம் இன்குவயரி மாடல். ஸோ ஒரு ஸ்கூல் ப்ரோக்ராம் வந்து ஒரு கிளியர் கோல் இல்லாமலோ, ஒரு ஸ்கூல் ப்ரோக்ராம் எடுத்துட்டிங்க அப்படின்னா நிறைய ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் ஃபங்க்ஷன் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்கள்ல, அது ஒரு கிளியர் கோல் இல்லாமலோ ப்ராப்பர் பிளானிங் இல்லாமலோ கண்டக்ட் பண்ண
முடியாது இல்லையா? சக்ஸஸ்ஃபுல் கரிக்குலம் டெவலப்மெண்ட்டும் அப்படிதான். இட் ரிக்வயர்ஸ் அ சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ். ஸோ செய்லர் அலெக்சாண்டர் மாடல் இஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் கோல் ஓரியன்ட் மாடல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட மெயின் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அந்த கோல்ஸுக்கு, அந்த சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் டெவலப்பர்ஸ் உருவாக்கியவர்கள் கேலன் செய்லர், வில்லியம் அலெக்சாண்டர் இந்த இயர் 1974. இதோட மெயின் ஃபீச்சர்ஸ், முக்கிய அம்சங்கள்: அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்ரோச் நிர்வாக அணுகுமுறை, கோல் ஓரியன்ட் இலக்கு மையம், டேட்டா பேஸ்ட் பிளானிங் தரவு அடிப்படையிலான திட்டமிடல், ஃபீட்பேக் ஓரியன்ட் பின்னூட்ட மையம். இதில் கரிக்குலம் பேசஸ் பாடத்திட்ட அடிப்படைகள் பார்த்தீங்கன்னா சொசைட்டி தான் பேஸ். இதில் லேர்னர்ஸ், நாலேஜ், இது 3 இது இம்பார்ட்டன்ட். இதில் எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் வெளிப்புற தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா லீகல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் தேவை, சட்ட தேவைகள், ரிசர்ச் டேட்டா தேவை, ஆராய்ச்சி தரவுகள், ப்ரொஃபஷனல் அசோசியேஷன் தொழில்நுட்ப அமைப்புகள் தேவை, அண்ட் ஸ்டேட் கைடன்ஸ் மாநில வழிகாட்டுதல் வேணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் மெயினான ப்ராசஸ், முக்கிய செயல்முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு என்ன கோல் அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணும். இதில் இலக்குகள் மற்றும் நோக்கங்கள் என்ன? ஸோ இப்போ வந்து ஸ்கூல் வந்து என்விரான்மெண்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஒன்று கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுதான் கோல். ஸோ என்ன கோல் அப்படின்னா என்விரான்மெண்ட் அவேர்னஸ் இல்லைனா ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கொண்டு வருது. அதில் கரிக்குலம் டிசைன் பண்ணுவாங்க, பாடத்திட்ட வடிவமைப்பு பண்ணுவாங்க, பிளானிங் த லெசன்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி என்விரான்மெண்ட் சம்மந்தமாக. நெக்ஸ்ட்டு கண்டக்டிங் த ட்ரீ பிளான்டிங் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி பண்ணுவாங்க இம்ப்ளிமெண்டேஷனில். அப்புறம் செக்கிங் த ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேஷன் எவால்வேஷனில் வந்து பண்ணுவாங்க பாடத்திட்ட மதிப்பீடில். ஃபீட்பேக் பின்னூட்டம் அப்படின்றது சஜஷன் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ண முடியுமா இந்த ப்ரோக்ராமை அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ இதுதான் த மெயின் ப்ராசஸ் ஆஃப் திஸ் மாடல். இதில் இருக்க 4 டொமைன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பர்சனல் டெவலப்மெண்ட் தனிநபர் வளர்ச்சி, அப்புறம் ஹியூமன் ரிலேஷன் மனித உறவுகள், கண்டினியூட் லேர்னிங் ஸ்கில்ஸ் தொடர் கற்றல் திறன்கள், அண்ட் ஸ்பெஷலைசேஷன் நிபுணத்துவம். இதான் மெயினான பாயிண்ட்ஸு இந்த மாடலை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் கம்மிங் டு த டைலர்ஸ். ஸோ யூ ரைட் திஸ் கோல், டிசைன், இம்ப்ளிமெண்டேஷன், எவால்வேஷன், ஃபீட்பேக். இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் கம்மிங் டு த டைலர்ஸ் இன்குவைரி மாடல். டைலரின் பாடத்திட்ட விசாரணை மாதிரி. இதோட மெயின் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இதை டெவலப் பண்ணது ரால்ஃப் டெய்லர். இது வந்து ஒரு லீனியர் மாடல், நேர்கோட்டு மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. லீனியர் அண்ட் அப்ஜெக்டிவ் சென்டர்டு மாடல். ஸோ ஒரு டீச்சர் வந்து he or she can plan an entire lesson by answering 4 important question இந்த மாடலை பொறுத்த வரைக்கும். These question, இந்த 4 கொஷினை ஆன்சர் பண்ணி ஒரு லெசனை நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ ஆப்ஜெக்டிவ் சென்டர்டாக இருக்கும், சிம்பிள் அண்ட் சிஸ்டமேட்டிக் எளிமை மற்றும் முறையான மாதிரி அப்படின்னு சொல்கிறான். இதில் அந்த 4 ஃபண்டமெண்டல் கொஷின் 4 அடிப்படை கேள்விகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட் ஆப்ஜெக்டிவ் ஷுட் பி அச்சீவ்டு, என்ன நோக்கங்கள் அடைய வேணும் அந்த லெசனில், வாட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஷுட் பி ப்ரொவைடட், என்ன கற்றல் அனுபவங்கள் வழங்கப்பட வேண்டும், ஹவு ஷுட் எக்ஸ்பீரியன்ஸ் பி ஆர்கனைஸ், அனுபவங்களை எவ்வாறு ஒழுங்கமைப்பது, ஹவு ஷுட் அப்ஜெக்டிவ்ஸ் பி எவாலுவேட், நோக்கங்களை எவ்வாறு மதிப்பிடுவது. இந்த 4 கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் இந்த மாடல் கேட்டாங்கன்னா இதுதான் நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோட ப்ராசஸ், ஆப்ஜெக்டிவ்ஸ் நோக்கங்கள் தேவை, லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை, கற்றல் அனுபவம், அப்புறம் ஆர்கனைசேஷன் ஆஃப் த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எவால்வேஷன் இருக்கணும். எல்லாத்துலேயுமே கடைசியாக நம்ம எவால்வேஷன் அப்படின்ற ஒரு ஸ்டெப் வந்து இருக்கணும். அண்ட் சோர்சஸ் ஆஃப் ஆப்ஜெக்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நோக்கங்களின் ஆதாரங்கள், சப்ஜெக்ட் மேட்டர் முக்கியம், பாடப்பொருள் முக்கியம், கற்பவர் முக்கியம், சொசைட்டியும் முக்கியம். இதில் ஸ்க்ரீன் வடிகட்டிகள்னு சொல்கிறது ஃபிலாசபி தத்துவமும் சைக்காலஜியை பொறுத்தும் நம்ம ஸ்க்ரீனிங் பண்ணி ஒரு கரிக்குலத்தை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம்.
நெக்ஸ்ட் இதோட மெரிட்ஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கிளியர் ஆப்ஜெக்டிவ், இங்கே தெளிவான ஆப்ஜெக்டிவ் நம்மளுக்கு கிடைக்கும். சிம்பிள் அண்ட் சிஸ்டமேட்டிக், எளிமை மற்றும் முறையான அமைப்பு. கோல் ஓரியன்டல், இலக்கு மையம். யூஸ்ஃபுல் ஃபார் கரிக்குலம் பிளானிங், பாடத்திட்ட திட்டமிடலுக்கு உதவும். ஆனால் இதில் மைனஸ் இருக்குது. இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஒரு ஜஸ்ட் 4 கொஷின்ஸை வச்சுட்டு நம்ம இந்த ஒரு மாடலை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரிஜிட் லீனியர் ப்ராசஸ், கடுமையான நேர்கோட்டு முறை. இது மட்டும்தான் அந்த ஒரு நேர்கோடு, அதுக்கு மேலே நம்ம எதுவும் பண்ண முடியாத மாதிரி இருக்குது இந்த மாடலில். எவால்வேஷன் ஒன்லி அட் த எண்ட், இறுதியில் மட்டும் மதிப்பீடு பண்ணுறாங்க. அண்ட் லிமிடெட் ஃபீட்பேக், பின்னூட்டம் கம்மியாக தான் தரப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு டீச்சர் வந்து மேக்ஸ் டீச்சராக இருக்காங்கன்னா ஷீ டீச்சர்ஸ் ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ராக்ஷன்ஸ் தான் அப்ஜெக்டிவாக இருக்கும். லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த மாதிரி பீஸா இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து ஃப்ராக்ஷன்ஸை சொல்லித்தரலாம், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஆர்கனைசேஷன் அப்படின்ற ஸ்டெப்பில் டீச்சிங் ஃப்ரம் த சிம்பிள் டு டிஃபிகல்ட் ஃப்ராக்ஷன் நடக்கும். அடுத்து எவால்வேஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒர்க் ஷீட்டை யூஸ் பண்ணி ஒழுங்காக லேர்ன் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. இதுதான் டைலர்ஸ் இன்கொயரி மாடல் அப்படின்றது. ஸோ that's it. Hope you understood. Thank you all for watching my video. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஏதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க்யூ. ஸோ உங்களுக்கு ஏதாவது நோட்ஸ் வேணும்னா டெலிகிராம் சேனலை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.